ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். நேயர்களே, இப்போ நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒன்று, அங்கே தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செஞ்சதுமே போராட்ட களத்தில் அபிஜித் தீப்கேவா இருக்கட்டும், அவருடைய சகாக்களா இருக்கட்டும், அதை ஒரு பெரிய கொண்டாட்டம் மனநிலையோட எதிர்கொண்டாங்க, பயங்கரமாக கொண்டாடினாங்க. அதை நம்ம பார்த்தோம். இதில் இதற்கு முக்கிய காரணமாக, இந்த போராட்டம் வெளியில் தெரியறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் அவர்கள். ஏன்னா அவருடைய உண்ணாவிரதம் தான் இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போன நிலையில் அவருடைய கருத்து என்னவா இருக்கும்? ஏன்னா முக்கியமான கோரிக்கை நிறைவேறியாச்சு, தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்க. அவருடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த சூழல்ல ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் கருத்து தெரிவிச்சிருக்காரு. சமூக வலைதளத்தில் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. ஃப்ரம் அக்கௌண்டபிலிட்டி நவ் டு ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு கேப்ஷனோட இந்த பதிவை இட்டிருக்காரு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்ம செய்தியாளர் பாரதி ராஜாட்ட கேட்கலாம். வணக்கம் பாரதி ராஜா. இதுக்கு முன்னாடி நீங்க பாகிஸ்தான் ஹேண்ட்லர்ஸுக்கு இந்த போராட்டத்தில் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகர தகவலை சொல்லியிருந்தீங்க. இப்போ சோனம் வாங்சுக்கோட கருத்து என்னவா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த பட்சத்தில் அவரும் இது ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய ட்வீட்டில், அவருடைய பதிவில் வேற என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, விரிவா பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த போராட்டம் நாடு முழுவதும், இப்ப சிஜேபி இவ்வளவு தீவிரமா போராடி இருந்தாலும் இதை பெரிய அளவுல கவனம் ஈர்க்க செய்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோனம் வாங்சுக் தான். 26 நாள் உண்ணாவிரத போராட்டம். 2 நாளைக்கு முன்னாடி தான் அவர் தனது உண்ணாவிரதத்தை முடிச்சாரு. அதுவும் மத்திய அரசுல இருந்து அமைச்சர்கள் நேரடியாக சென்று ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாங்க, நாங்க இதெல்லாம் சரி பண்றோம் அப்படின்னு சொல்லி. அந்த அஷூரன்ஸ்க்கு அப்புறம் அவர் வாபஸ் வாங்கினாரு. இப்ப பிரதான கோரிக்கை நிறைவேறிச்சு. இதை கொண்டாடும் விதமாக தான் அவர் ட்வீட் போட்டிருக்காரு. இது ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி, அது மட்டுமல்ல இளைஞர்களின் அகிம்சா முறை போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி அப்படின்றத மிக தெளிவா பதிவு பண்ணியிருக்காரு. இளைஞர்கள் என்றால் ஆக்ரோஷம் மட்டும் இல்ல, வீதியில இறங்கி அகிம்சை வழியில போராடி இளைஞர்கள் இந்த வெற்றியை பெற்றிருக்காங்க. இது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு வெற்றி. இதுக்கு எல்லாருக்குமே இதற்கான பொறுப்புடைமை இருக்கு. இந்த வீதியில இறங்கி யாரெல்லாம் போராடினாங்களோ அவங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கும் விதமாக அவர்களையும் இந்த ட்வீட்ல சேர்த்திருக்காரு அப்படிங்கிறதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். குறிப்பா சிஜேபி கட்சியினர் இவ்வளவு அமைதியான முறையில போராட்டம் எடுத்துருந்தாங்களே அதையெல்லாம் ரொம்ப தெளிவாகவே சுட்டி காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்வீட்டை பொறுத்த மட்டும் சோனம் வாங்சுக் அவர் உண்ணாவிரத போராட்டத்தை திரும்ப பெற்ற போது கூட பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன. ஆனா அதுக்கெல்லாம் நான் கவலையே படமாட்டேன்னு சொன்னவர் தான் சோனம் வாங்சுக். இப்ப தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவை தொடர்ந்து அகிம்சைக்கு கிடைத்த வெற்றி, ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி, வீதியில் இறங்கி போராடினால் அமைதியான முறையில், திரும்பவும் சொல்றேன், அதை ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு. வீதியில இறங்கி அமைதியான முறையில் போராடினால் வெற்றி பெற முடியும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் அப்படின்ற வகையில அவரது ட்வீட் ஆனது அமைஞ்சிருக்கு. ஒட்டுமொத்தத்துல தலைநகர் டெல்லியில நேற்று வரை போராட்ட களமாக இருந்த ஜந்தர் மந்தர் இப்போது கொண்டாட்ட களமாக மாறி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அங்கிருந்த இளைஞர்கள் தாங்களுக்கு கிடைத்த வெற்றி, அதாவது தாங்கள் இத்தனை நாளுக்கு போராட்டம் நடத்தலையா அதுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்ற விதமாக கொண்டாடி வருகிறார்கள். சில பேர்லாம் சாக்லேட் கொடுத்து கொண்டாடினதை கூட நம்ம பார்த்தோம். அது போன்ற காட்சிகள்லாம் இளைஞர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கொண்டாட்டம் இத்துடன் நிற்க கூடாது. அடுத்தடுத்த பொறுப்புடைமைகளை, அதாவது நம்ம ஒரு வெற்றி பெற்றுட்டோம் அதுக்கான கொண்டாட்டமா இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஞாபகப்படுத்துற விதமாக அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற ஒரு வார்த்தையை சோனம் வாங்சுக் சேர்த்திருக்காரு இல்லையா, அதை இளைஞர்கள் பின்பற்ற வேண்டியது அவசியமா இருக்குது. அதுதான் அவரும் தனது எக்ஸ் பக்கத்துல சுட்டி காட்டியிருக்காரு. நன்றி பாரதராஜா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. நீட் பேப்பர் அந்த வினாத்தாள் கசிவை கண்டிச்சு உண்ணாவிரதத்தில் சோனம் வாங்சுக் அவர்கள் ஈடுபட்டு 2 நாளைக்கு முன்னாடி தான் பல்வேறு தரப்பினரும் குறிப்பாக மத்திய அரசு வேண்டுகோளுக்கிணங்க அந்த உண்ணாவிரதத்தை கைவிட்டதை நம்ம பார்த்தோம். இந்த நிலையில் அவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். ஜனநாயகம் வென்றது அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருந்தாரு. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.